ஒரு JEPYQ சம் பண்ணலாம் பாருங்க. A ball is released from the top of a tower of height h meter. It takes t second to reach the ground. What is the position of the ball at t/3 second சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு h ஹைட்ல இருந்து வித்ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இனிஷியல் வெலாசிட்டி இங்க எவ்வளவு சொல்லுங்க, 0ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்க இருந்து இங்க வரதுக்கு டைம் டேக்கன் எவ்வளவு வருது, t செகண்ட் எடுத்துக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா t/3 செகண்ட்ல எவ்வளவு ஹைட்ல இருக்கும்னு கேட்டிருக்காரு. அதாவது இந்த ஹைட் கேட்கறாங்க, இந்த ஹைட் y கேட்கறாங்க. கரெக்டுங்களா? இதுதான் t/3 செகண்ட்ல வந்தது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ t/3 செகண்ட்ல டிராவல் ஆன டிஸ்டன்ஸை நம்ம எஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிட்டோம்னா ஹெச்ல இருந்து எஸ் கழிச்சோம்னா y கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து t செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுது, h டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுது. நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் ut பிளஸ் ½ at ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுக்க போறோம். ஓகேங்களா? அப்படி எடுத்தோம்னா இனிஷியல் வெலாசிட்டி 0 எடுத்தோம்னா அப்போ மொத்த t டைம் எடுத்தீங்கன்னா h is equal என்ன வரும்னு சொல்லுங்க, ஆஃப் g t² எடுத்துக்கலாம். இதை ஈக்குவேஷன் 1ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ t/3 செகண்ட்ல டிராவல் ஆனது வேணா s1ன்னு வச்சுக்கலாம். அப்போ s1 is equal என்ன வரும்னு சொல்லுங்க, u0 ஆஃப் g t/3 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். கரெக்டுங்களா? அப்போ s1 is equal என்ன வரும்னு சொல்லுங்க, ஆஃப் g t²/9 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஆஃப் g t² தான் என்னது, ஹெச்ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ இந்த ஆஃப் g t² பிளேஸ்ல அப்படியே ஹெச்ன்னு போட்டுக்கோங்க. அப்போ s1 ஈக்குவல் என்ன வருது, h/9 வருது. நமக்கு ஹைட் ஃப்ரம் தி கிரவுண்ட் வேணும். அப்போ ஹைட் ஃப்ரம் தி கிரவுண்ட்னா இந்த y தான் வேணும், y ஹைட்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ y is equal என்ன பண்ணிக்கலாம், மொத்த ஹைட்ல இருந்து s1 கழிச்சிருங்க. அப்போ y is equal மொத்த ஹைட் எவ்வளோ, h, s1 எவ்வளோ, h/9 கண்டுபிடிச்சிருக்கோம். h காமனா எடுத்துட்டீங்கன்னா 1 - 1/9. கரெக்டுங்களா? இப்போ எல்சிஎம் எடுங்க, 9 - 1 8, 8/9. அப்போ 8/9. அப்போ என்ன இருக்கு, 8h/9 ஹைட்ல இருக்கு. அப்படின்னா 8h/9 மீட்டர் ஃப்ரம் தி கிரவுண்ட் அப்படி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா.